ஹாய் பியூட்டிஃபுல் சோல்ஸ், செலஸ்டியல் ரீடிங்கில் யூனிவர்ஸ் உங்களுக்கான மெசேஜஸ் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாங்க. அவேக்னிங் பொட்டென்ஷியல்ஸ், அதாவது உங்களோட இன்னர் பொட்டென்ஷியல் வந்து அவேக்னிங் ஆகுதுங்க. இப்போ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, வரும் கண்டிப்பாக. இந்த டைம் வந்து உங்களோட க்ரோத்து, அதாவது செல்ஃப் டிஸ்கவரி வந்து க்ரோத் ஆகுதுங்க. நீங்கள் ரொம்ப அந்த தைரியமாக, அதாவது இந்த நியூ ஏரியாவுக்கு போனோன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் எல்லாமே அது ஹிட்டனாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஒரு பிரபஞ்ச ரகசியம் வந்து உங்களுக்கு தெரிய வர போகுது இந்த சமயம். அதே போல் செக்ரெட் யூனியனுங்க, அது உங்களோட செல்ஃபாக கூட இருக்கலாம். மேபி அது ரிலேஷன்ஷிப்பில் கூட செக்ரெட் யூனியன் நடக்க போகுது. திஸ் யூனியன் பிரிங்ஸ் எனர்ஜி அண்ட் க்ரோத். உங்களோட க்ரோத்துக்காக தான் இந்த செக்ரெட் யூனியனும் நடக்குது. இந்த கனெக்ஷன்ஸ் மேபி நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எனர்ஜிஸும் எனக்கு சடனாக ரிசீவ் ஆகுது. எஸ், ஒரு ஸ்டெப் மேலே அந்த ஆழமான இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்க போகுது. அதே போல் உங்களுக்கான வேல்யூ உங்களுக்காக மட்டும்தாங்க தெரியும். நீங்கள் சம்டைம்ஸ் அது உங்களுக்கு லேட்டாக தான் அது புரிய வருதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கான யுனிக் குவாலிட்டிஸ் வந்து டெய்லியுமே உங்களால் உணர முடியும். அது ஒன்று ஜேர்னலிசம் பண்ணுங்க, எழுதி வைங்க. நீங்கள் அதனால் நீங்கள் மோர் கான்ஃபிடென்ட் இன் யுவர் வேல்யூ வந்து உங்களுக்காக புரிய வரும். அதனால தான் அந்த ஜேர்னலிங் செய்யணும் சொன்னேன். எதுவாக இருந்து அது யுனிக் குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குங்க. ஓகே, அதே போல் நீங்கள் வந்து மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக, அதாவது மேரீடு ஆன ஒரு பெண்ணாக கூட நீங்கள் இருக்கலாங்க. ட்ரூ லவ் தான் அது. மேபி உங்களுக்கு அந்த டவுட் வந்திருக்கா எனக்கு தெரியல. திருமணம் பந்தம்ங்கிறது வந்து அன்புக்கு அளவுக்கான அந்த காதலுக்கான ஒரு பந்தம் தான் திருமணம். அதாவது 2 மனம் சேரும் தருணம் தான் அந்த திருமணம்ன்ற அந்த ஒரு எனர்ஜிஸும் எனக்கு சடனில் ரிசீவ் ஆனதுனால நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா மேரேஜுங்கிற கார்டும் எனக்கு சஃபல் பண்ணுறப்ப வந்திருக்கு. ட்ரூ லவ்வுக்காக கூட குறிக்குது. எஸ், 2 பேருமே அளவுக்கு அதாவது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மேபி நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அது ட்ரூ லவ்னு உங்களுக்காக மட்டும்தாங்க தெரியும். அது நேச்சுரல், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ்வில் எப்பயுமே இருங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ட்ரூ லவ் உங்களுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக அது தெரிய வரும், உங்களோட ரிலேஷன்ஷிப். Okay, thank you so much for watching. God bless you all. Thank you, universe.